சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல கொல்லிமலை தானியங்கள பத்தி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க மிகப்பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. அதே சமயம் நெறைய பேர் வந்து இந்த பிசினஸ் நானும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருந்தீங்க. உண்மையிலேயே கொல்லிமலை தானியங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, அது மிகப்பெரிய அளவுல ப்ராஃபிட் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிசினஸ். இது வந்து நீங்க ஹோல்சேலா பண்ணாலும் சரி, ரீட்டெயிலா பண்ணாலும் சரி, எந்த மாரி ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து டபுள், ட்ரிபிளாவே இதில எடுக்க முடியும். ஆனா, நம்ம எந்த இடத்துல வாங்கி இத எப்படி பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது டபுள், ட்ரிபிளா கிடைக்கும். நீங்க வாங்குற இடம் ஹோல்சேல் பிரைஸ் சரியில்ல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இதில கிடைக்கிற லாபங்கிறது கம்மியா தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து என்னோட ஊருக்கு பக்கத்துல வேலுக்குறிச்சி அப்படிங்கிற ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லிமலை தானியங்கள நேரடியா சந்தையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு நம்மளால வாங்க முடியும். தமிழ்நாட்டோட பல இடங்கள்ல இருந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடியே நம்முடைய பழைய முந்தைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். இத பத்தி வேறு ஒரு சில சேனல்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, லைவ் அப்டேட் எல்லாம் குடுத்துருக்காங்க. முக்கியமா நம்மளோட சேனல்ல இப்ப தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேரடியா நான் விசிட் பண்ணி, அந்த சந்தையில் இருக்கும்போது லைவ் வீடியோ கூட நான் போட்டேன். எந்த மாரியெல்லாம் மார்க்கெட்ல எவ்வளோ இருக்கு, என்னென்னலாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, அந்த லைவ் வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த ஃபுல் வீடியோவ நீங்க பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும், நாம வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும். அதுவும் குறைவான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கொல்லிமலை தானியங்கள கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, இத பெரிய லெவல்லி சென் லெவல்ல பண்ணணுமா, எப்படி இந்த பிசினஸ் வேவ நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையில தான் இருக்கு. இத வந்து ரீட்டெயிலாவும் பண்ண முடியும், ஹோல்சேலாவும் பண்ண முடியும். ரீட்டெயிலா பண்ணீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ரூ. 500 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட உங்களால கண்டிப்பா ரூ. 2000 வரைக்கும் கூட புஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுல லாபத்த உங்களால எடுக்க முடியும். இதே வந்து ஹோல்சேல்ல நீங்க ஜஸ்ட் கைமாத்தி விட்டாலும் கூட, ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 50லேருந்து ரூ. 100 வரைக்கும் லாபம் மட்டுமே கிடைக்கும். இதே கிலோ அதிகமா நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணும்போது, அப்போ உங்களுக்கு இதில கிடைக்கிற லாபங்கிறது ஒரு பொருள் மூலியமாவே கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2000 வரைக்கும் உங்களால லாபத்தை ஈட்ட முடியும். எப்படி பார்த்தாலும் மினிமம் கேரண்டியா ஒரு ரூ. 1000 அப்படிங்கிறது ஒரு பொருள் மூலியமாவே உங்களால எடுக்க முடியும். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி சந்தையில பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். ஏன்னா, நம்ம கொல்லிமலைக்கு மேல போய் வாங்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல விக்கிற விலைய விட கண்டிப்பா ஒரு ரூ. 100 ரூ. 150 ஏன் ரூ. 200 கூட கம்மியா வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் அத அங்கருந்து பழங்குடி மக்கள் கீழ கொண்டாந்து இத விக்கிறாங்க. பழங்குடி மக்கள் மட்டும் கிடையாது. அந்த வேலுக்குறிச்சி ஏரியாவை சேர்ந்தவர்களும், பக்கத்துல இருக்க காலப்பநாயக்கன்பட்டி, சிங்களாந்தபுரம், நாமகிரிப்பேட்டை இந்த மாரி ஏரியாக்கள்ல இருக்கிற சந்தைகள்ல கடைகள் போடுற ஒரு சில வியாபாரிகளும் கூட பார்த்தீங்கன்னா, மேல கொல்லிமலை வியாபாரிகள்கிட்ட நேரடியா வாங்கிட்டு வந்து, தனிப்பட்ட முறையில இந்த மாரி சந்தையில சந்தை கடை போட்டும் கூட வியாபாரம் பண்றவங்களும் இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த இடத்துல நீங்க கொல்லிமலை விவசாயிகள் மட்டும் தான் நேரடியா வந்து தொழில் பண்றாங்களா, கடை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கிடையாது. சுற்று வட்டார பகுதிகளும் கூட அங்க இருக்கிற மக்களும் இங்க வந்து சந்தை கடை போட்டு பல பொருட்கள வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனைத்துமே பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில விளைச்சல் விளைஞ்ச அனைத்து வகையான எத்தனையோ பொருட்கள் நீங்க பார்க்காத பொருள்கள், உங்களுக்கு தெரியாத பொருள்கள் கூட நெறைய பொருள்கள் இந்த இடத்துல வந்து சேலுக்கு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வெளி மார்க்கெட்ல நீங்க வாங்கும்போது கிடைக்கிற விலைய விட, இந்த இடத்துல நீங்க வாங்குற விலை அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ரூ. 300 ரூ. 400 பாதிக்கு பாதி கூட விலையில மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி பொருள்கள வந்து கிலோ கணக்குல நீங்க வாங்கி இப்பவே வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல வாங்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த இடம் இந்த இடம் தான் நான் சொல்லுவேன். எத்தனையோ வீடியோக்கள்ல வந்து சொல்றது எல்லாமே கரெக்ட்டா பாசிபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கறனால, எனக்கு தெரிஞ்ச நுணுக்கங்கள் அதுபடி பார்க்கும்போது, எந்த இடத்துல வாங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு லாபம் கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல வாங்குனாலும் கூட, அத எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான், அத வந்து வாங்குன விலையிலேருந்து எப்படி அத வந்து டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால பிசினஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கல அப்படின்னா, கண்டிப்பா எந்த தொழில் பண்ணாலும் நமக்கு அதுல லாபம் அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிரும்.
நம்மளோட சேனல் நண்பர்கள் நெறைய பேர் வந்து இந்த சந்தையில எந்த அளவுக்கு எந்த மாரி வாங்குனா லாபம் கிடைக்கும் அப்டின்னுலாம் கேட்டிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கடைகள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப செட்டு வைஸா வந்து நெறைய ஐட்டங்கள் குடுக்குறாங்க. உதாரணத்துக்கு மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு இந்த மாரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டாலாம் குடுக்குறாங்க. அதுல ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 ஐட்டம், 6 ஐட்டம், ஏன் 7 ஐட்டம், 10 ஐட்டம் கூட குடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருள பொறுத்து, ஒவ்வொரு ரேட்ட பொறுத்து செட் ஐட்டம்லாம் குடுக்குறாங்க. அத பத்தி இனி வர்ற வீடியோக்கள்ல எந்தெந்த பொருள் எந்த அளவுக்கு விலை கம்மியா கிடைக்குது, எந்த மாரி செட்டெல்லாம் வாங்குனா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இனி வர்ற வீடியோக்கள்ல ஒவ்வொரு வீடியோலயும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஏன்னா, நம்ம பிசினஸ் மோட்டிவ்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நிச்சயமா அந்த ஐடியாக்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுல மோட்டிவேஷனாவும் இருக்கும். அதே மாரி பிசினஸ் பண்றதுக்கான ஸ்டாட்டிக்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, நம்ம ஒரு பொருள் மூலியமாவே நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல லாபங்கள ஈட்ட முடியும். ஆனா, அந்த பிசினஸ் பண்ற அந்த ஸ்டாட்டிக்ஸ் வந்து நீங்க கத்துக்காம பண்ணும்போது தான் நமக்கு அதுல லாஸ் ஆகுறது. இப்ப நீங்க இங்க பார்க்குற இந்த கொல்லிமலை தானியங்கள் எல்லாமே மலையில வாங்குறத விட கீழ விலை வந்து இப்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட, ஆனா நீங்க வாங்கி இத வந்து ரீசேல் பண்றதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்த குடுக்கும். ஏன்னா, எல்லாராலயுமே கொல்லிமலை தானியங்கள் நேரடியா போயி கொல்லிமலையில வாங்க முடியாது. இந்த மாரி சந்தைகள போடுற இந்த மாரி சூழ்நிலையில நேரடியா நீங்க வாங்குறது மூலியமா, மூலிகை தண்ணீல விளைஞ்ச அற்புதமான ஒரு குவாலிட்டி தானியங்கள நீங்க வாங்க முடியும். இத வந்து மார்க்கெட்ல நீங்க விக்கும்போது, என்னைக்குமே கொல்லிமலை தானியங்களுக்கு பல வியாபார சந்தைகள் இருந்தாலும் கூட, மார்க்கெட்ல ரொம்ப ஹை வேல்யூ இருந்தாலும் கூட, இந்த மாரி இடத்துல நீங்க நேரடியா வாங்கி விக்கும்போது, கான்ஃபிடென்ட்டா உங்களால வந்து அந்த பொருள மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதுதான் நமக்கு வேணும். இப்ப எந்த மாரி வாங்கணும்? எப்படி வாங்கணும்? எந்தெந்த ஐட்டங்கள் சேர்ந்து வாங்குனா நமக்கு லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, அத பத்தி சொல்றதுக்கு பல வீடியோக்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். நேரடியா நானே சந்தையில போயிட்டு ஒவ்வொன்னுமே தனிப்பட்ட முறையில எனக்கு தேவையானது, என்னோட கடைக்கு தேவையானத வாங்கி, நான் என்னோட கடையில எப்படியெல்லாம் நான் சேல் பண்ண போறேன், அப்படிங்கிறத பத்தி தான் ஒவ்வொரு வீடியோலயும் இனி நான் சொல்லப் போறேன். ஏன்னா, நான் என்னோட கடைக்கு தேவையான ஸ்டாக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் அங்க போய் வாங்கிட்டேன். அதே மாரி உங்களுக்கும் தேவையான ஸ்டாக்கள நீங்க வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இங்க போய் நீங்க வாங்குங்க. இதுதான் கரெக்ட்டான நேரம். அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறேன். இப்ப எலக்ஷன் டைம் அப்படிங்கிறனால, அங்க வந்து சில கடைகள்ல மட்டும் தான் ஜிபே பண்ண முடியுது. சில கடைகள்ல ஜிபே பண்ண முடியல. அங்க போகும்போது கேஷும் பார்த்தீங்கன்னா, உங்களால கையில அதிகமா கொண்டுட்டு போ முடியாது. அதனால அது எல்லாத்தையுமே யோசிச்சு, எந்த மாரி நீங்க போய் வாங்கணும்? எப்படி வாங்கணும்? அதுக்கப்புறம் அங்க போய் எப்படி அமௌண்ட்ட நீங்க எடுத்து பை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிங்க. ஏன்னா பக்கத்திலேயே ஏடிஎம்லாம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கையில கேஷ் எடுத்துட்டு போறத தவிர்த்துக்குங்க. அங்க வந்ததுக்கப்புறம் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு, அத வச்சு நீங்க வாங்குங்க. ஒரு சில கடைகள்ல மட்டும் தான் ஜிபே ஆப்ஷன் இருக்கு. மறக்காம இத மைண்ட்ல வச்சுக்கங்க. எலக்ஷன் டைம் கஷ்டப்பட்டு நீங்க இவ்வளோ தூரம் வந்து, கடைசியா உங்களோட அமௌண்ட்ட வந்து எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில இழக்கிற மாரி ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு டிமோட்டிவேட் ஆகும். அதனால இது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இந்த சந்தைக்கு இப்போ வாங்குறதுக்கு கரெக்ட்டான நேரம். அதே மாரி எலக்ஷன் டைமும் கூட நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் இந்த இடத்துல இருக்கு. இது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடியா ப்ரிப்பேர் ஆயி வாங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போங்க. இத பத்தின வேற சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும், மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இனி வர்ற வீடியோக்கள்ல நான் அந்த மார்க்கெட்ல என்னலாம் வாங்குனேன், எதெல்லாம் வாங்குனா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இனி ஒவ்வொரு வீடியோலும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.